அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய வணக்கங்கள். வெல்கம் டு ராக ஆராதனை சேனல். இன்னைக்கு ராக ஆராதனை சேனலில் ராகங்கள் 16 உருவான வரலாறு, இதை எங்கேயோ கேள்விப்பட்டாப்புல இருந்திருக்கும் உங்களுக்கு. நான் வேற ஒரு சேனலுக்காக ஒரு 10 எபிசோட் ஒவ்வொரு ராகங்களை பற்றியும், அந்த ராகங்கள் கர்நாடக இசையில் அந்த ராகங்கள் திரை இசையில் கையாளப்பட்ட விதமும் ஒரு 10 எபிசோட் தனியாக வேற ஒரு சேனலுக்கு பண்ணிட்டு இருந்தேன். இப்போது என்னோட யூடியூப் சேனல் ராக ஆராதனை அப்படிங்கிற சேனலுக்கு நம்ம ஏன் திருப்பியும் அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டதுனால, திருப்பியும் அந்த ராகங்கள் 16 உருவான வரலாறு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் விதவிதமான ராகங்கள், அவைகள் சினிமா பாடல்களில் எப்படி இசையமைப்பாளர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதை பாடினவங்க யார், அந்த படத்தில் நடித்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சுவையான ஒரு செய்திகளோட அந்த எபிசோடை துவங்க போகிறேன். இனிமே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராகங்களை பற்றியும் இந்த எபிசோடில் வரும். என்னென்னா, இந்த ராக ஆராதனை சேனலில் நான் பல்வேறு சுவைகளையும் கொடுக்குறேன். அதாவது மகான்களை பற்றியும் சொல்கிறேன். ரமணர், மகாபெரியவா, அண்ட் தென் நம்மளோட பாபா, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும்போது இது மற்றபடி சுவைப்பட தெரிஞ்சுக்கிற இந்த ராகங்களை பற்றியும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. இது என்ன ராகம் அப்படின்னு அந்த பாடல்களை கேட்கும்போதே தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஏதோ ஒரு இதை கண்டுபிடிச்சிட்ட உணர்வு வரும். அதனால் ஒவ்வொரு வாரமும் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே பல்வேறு சுவைகளை. இதில் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்னோடய சேனல் லிங்க்கை நான் இனிமேல் போடுறேன். அதை எல்லோரும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு வேண்டப்பட்டதை என்னோடய சேனல் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பகிர்ந்துக்கலாம், அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணவும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு மேலும் மேலும் பல சுவையான தகவல்களை வழங்குறது தான் என்னோடய ராக ஆராதனை சேனல் வேலையாக நான் நினச்சிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ராகங்கள் 16 உருவான வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம முதல்ல என்ன ராகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சுப பந்துவராளி. இது என்ன சார் இது? சுப பந்துவராளி, பந்துவராளி கேள்விப்பட்டிருக்கோம், சுப பந்துவராளி. ஆமாம், சுப பந்துவராளி அப்படிங்கிறது ஒரு ராகத்தோட பேர். மங்களகரமான சந்திரன், தென்னிந்திய பாரம்பரிய இசை அளவு புதிதில் 72வது மேலக்கர்த்தா துணியில் இந்த ராகம் அமையும். மங்களகரமான சந்திரன், தென்னிந்திய பாரம்பரிய இசை அளவு 45ல் 72வது மேலக்கர்த்தா துணியில் சோகமாக இருப்பதால் சோக பாடல்களுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய சுப பந்துவ